சரியான உடை அணியாதது குறித்தும் நிறைய பேச்சுக்கள் காதில் விழதான் செஞ்சது. அதையெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு பேரும், இந்த பொண்ணு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வா, டே அண்ட் நைட் பார்க்க மாட்டா, செய்கிற வேலையை நேர்த்தியாக செய்வா அப்படிங்கிற மாதிரி. இந்த நேர்த்திங்கிற வார்த்தை எனக்கு மிக பிடித்தமான வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சின்ன பிள்ளை எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வாசல் பெருக்க சொன்னால் மதி பெருக்கினா அதில் ஒரு நேர்த்தி இருக்கும், அழகாக இருக்கும், நீட்டாக பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம வீட்டு வாசல், நம்ம வீட்டு கோலம் போடுறது எப்படி பண்ணா என்ன அப்படின்னு இல்லாம அதுலயும் கவனம் வச்சு நேர்த்தியா பண்ணின அந்த ஒரு திறமையில என்ன ஆபீஸ்ல நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்தது. எந்த ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட இது கரெக்டா காம்பேக்டா நீட்டா பண்ணுவா அப்படிங்கிற பேர் எனக்கு வர ஆரம்பிச்சது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றதுதான். எப்பயுமே ரொம்ப சின்ன விஷயத்த அலட்சியப்படுத்தாம அதுல முழு கவனம் வச்சு நீங்க அதை அழகா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய வேலைகள் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். சின்ன வேலையை